அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, முதல்ல உங்கூட்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ஐயா. சுட்டெரிக்கின்ற வெயில்ல 2 மணிக்கு எதையும் பொருட்படுத்தாமல் கை குழந்தையோடு நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் என்று கொண்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் வெயில நிக்க வைத்திருக்கின்றோம் என்பதற்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ஐயா. வேகமா பேசி முடிச்சேன். சகோதர சகோதரிகளே, இந்த எழுச்சி மிகுந்த பயணம் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் உங்களுடைய செங்கம் தொகுதி 172வது தொகுதிங்க ஐயா. 171 தொகுதியை தாண்டி விட்டு செங்கம் தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுடைய எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவருமே ஒரு அரசியல் மாற்றத்திற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். நமக்கு ஆண்ட கட்சிகளை வேண்டாங்க ஐயா, ஆளுகின்ற கட்சி வேண்டாம், மோடி ஐயா வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக நாம் இருக்கின்றோம். செம்பகம் பகுதியிலே பேர் எழுச்சிங்கம்மா. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு 4 பைசா போட முடியாதுங்க. அந்த அளவுக்கு எங்கேயும் இடம் இல்லாமல் நம்முடைய சகோதர சகோதரிகள் பெரும் வரவேற்பை நீங்கள் அளித்திருக்கின்றீர்கள். சகோதர சகோதரி, உங்களோட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் வைக்கிறக்காக இங்க வந்திருக்கிறேங்கம்மா. இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்குது? தமிழகத்தினுடைய அரசியல் 4 கால்களை சுத்தி சுத்தி வருதுங்கம்மா. ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள் இருப்பது போல ஜாதி அரசியல், குடும்ப அரசியல், லஞ்ச அரசியல், அடாவடித்தனமான அரசியல், இந்த 4 தான் இன்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இருக்கு. ஒரே ஒரு குடும்பம், தந்தைக்கு பின் மகன், மகனுக்கு பின்பு அவருடைய மகன் என்று ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தொடர்ச்சியாக 1967 இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. விளைவு திருவண்ணாமலைக்கு வந்து சேர வேண்டியது வரலைங்க அம்மா. இன்னைக்கு தமிழகத்தில் கடைசியில் இருந்து 6வது மாவட்டமாக திருவண்ணாமலை இருக்குதுங்க அம்மா. கடைசியில் இருந்து 6வது. மொத்தம் இருக்கக்கூடிய 39 மாவட்டத்தில் கடைசி வளர்ச்சியில, வளர்ச்சி குறியீடுல, மனித வளர்ச்சி குறியீடுல கடைசியாக இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர். அரியலூருக்கு மேல பெரம்பலூர், பெரம்பலூருக்கு மேல தேனிங்கம்மா, தேனிக்கு மேல விழுப்புரம், விழுப்புரத்துக்கு மேல திருவாரூர், திருவண்ணாமலைக்கு மேல திருவண்ணாமலை, திருவண்ணாமலைக்கு மேல 33 மாவட்டங்கள் தமிழகத்திலே வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. ஆனா இந்த மாவட்டத்துல எப்பொழுதுமே வளர்ச்சியில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏவாவேல் அவர்கள் மட்டும்தான். எப்பொழுதுமே வளர்ச்சி. மாவட்டத்திற்கு வளர்ச்சி இல்லை, ஏழை மக்களுக்கு வளர்ச்சி இல்லை, நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆனா ஏவாவேலு வளர்ந்துகிட்டே இருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா 2 முறை திருவண்ணாமலை வந்தார். 2 முறை உங்களுக்கு பார்க்கறதுக்காக வரலீங்க. இது போல ரோட்ல நடந்து வந்து ஒரு ஏழை தாயை பார்த்து, அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை, மாநில அரசுடைய திட்டங்கள் சரியா வந்து சேருதா, ஏதாவது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக முதலமைச்சர் வரலைங்க. முதலமைச்சர் 2 முறை வந்ததும் ஏவாவேலு ஐயாவுடைய மருத்துவக் கல்லூரியை திறந்து வைக்கிறதுக்காக வந்தார். அருணை மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக 2 முறை வந்தார். எப்படிங்க ஐயா அந்த மாவட்டம் வளரும்? தமிழகத்திலே மிக முக்கியமான மாவட்டம், விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம், கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டம். ஆனா ஆளுங்கட்சிக்காரங்க அவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியின் மீது அக்கறை அதிகமா இருக்கிறனால அரசு பள்ளியின் மீது அக்கறை இல்லைங்கம்மா. ஏவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டுறாரு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு கொடுக்கிறாரு. ஆனா அரசு பள்ளியில நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்குதா, அதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஏழை தாயினுடைய மகன் இப்படி வேகமா வளர முடியுமா? கல்வியை வைத்து மட்டும்தான் வளர முடியும். எந்த ஒரு குடும்பத்திற்கு கல்வி வருகிறதோ அந்த குடும்பம் வேகமாக வளரும். ஆனா இன்னைக்கு அரசு பள்ளி மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் பாருங்கம்மா, உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி ஐயா இலவசமா நவோதயா பள்ளி மூலமா கொடுக்கிறான். நவோதயா பள்ளி மூலமாக உலக வாய்ந்த கல்வி இலவசமா. ஆனா தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய குள்ளநெறிகள் ஒரு நவோதயா பள்ளியை தமிழ்க்குள்ள விடமாட்டம்னு உட்கார்ந்து இருக்கிறான். உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமா, உடுத்தக்கூடிய உடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவிலிருந்து அனைத்தும் இலவசமாக உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது
இங்க ஏவாவேல இன்டர்நேஷனல் ஸ்கூல் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த ஸ்கூல் பேர் என்னங்கன்னா ஜீவா வேலு மெட்ரிகுலேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். பாருங்க எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும், எப்படி வளர்ச்சி குறியீட்டிலே மேலே வருவோம், எப்படி திருவண்ணாமலை ஒரு வளர்ந்த மாவட்டமாக எப்படி அதனால் வாழ முடியும். தண்ணி குடிங்க. எப்படிங்கம்மா திருவண்ணாமலை வளர்ந்து வரும்? இன்னைக்கு மோடி ஐயா 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா ஏழை மக்களுடைய நலனுக்கு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கம்மா? வீடு இல்லையா? மோடி வீடு கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம், கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களா? 2014க்கு பிறகு மோடி சிலிண்டர். வீட்டுல கழிப்பறை இல்லைங்களா? மோடி அவர்களுடைய திட்டத்திலே கழிப்பறை. சின்ன தொழில் பண்றீங்களா? முத்ரா கடன் திட்டத்துல உங்களுக்கு வந்துடும். சாலையோர வியாபாரிகளா இருக்கிறீங்களா? சுபநிதி திட்டத்திலே உங்களுக்கு கடன் வரும். இன்னைக்கு ஏழை தாயை மையப்படுத்தி, ஏழைகளுடைய நலனை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரர். ஆனா திமுக யாரை மையப்படுத்தி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க? மகனையும் மருமகனையும் மையப்படுத்தி இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார். மகன் நல்லா இருக்கணும், முதலமைச்சர் அவருடைய மருமகன் நன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் இருவருக்காக மட்டும் ஆட்சி நடக்கிறதோ தவிர இளைஞர்களுக்காக, மகளிருக்காக, பெண்களுக்காக, ஏழை மக்களுக்காக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 31 மாசமா நடக்கலைங்கம்மா. ஒரு முறையும் கூட பொய் சொல்லி ஓட்ட வாங்கிட்டு போறான். தேர்தல் அறிக்கைன்னு ஒரு பெரிய பொய் அறிக்கை எழுதுறான். 511 தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதையெல்லாம் நிறைவேற்றுகின்றேன் என்று வாக்க வாங்கிட்டு போறான். ஆனா 31 மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா 511 தேர்தல் அறிக்கையில 20 தேர்தல் அறிக்கையை கூட முறையாக நிறைவேற்றாத ஒரு அரசு தமிழகத்தில் இருக்கு. அதனாலதான் இந்த ஐயங்கோட்டு கேட்க வந்திருக்கிறேன். எத்தனை நாளைக்கு நம்ம ஏழை கேட்க வந்திருக்கேன். எத்தனை நாளைக்கு நம்ம ஏழையா இருக்கிறது? எத்தனை நாளைக்கு நம்ம கூலி வேலை செய்யறது? எத்தனை நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி கை கட்டி நிக்கிறது? நமக்கான காலம் அங்கம்மா, அது நமக்கான காலம். மோடி ஐயாவுடைய காலம். காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலம். திராவிட கட்சிகள் 70 ஆண்டுகளாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உறிஞ்சி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கின்றார். எப்படி உங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும்? எப்படி உங்களுக்கு தரமான சுகாதாரம் கிடைக்குங்கம்மா? நம்ம ரோட்ல நடந்து போறோம், ஒரு ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களா? ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களாங்க ஐயா? ஏதாவது ஒருவேளை இந்த அரசு உருப்படியா செஞ்சிருக்குங்களா? இல்ல சட்ட ஒழுங்கும் தான் சரியாக இருக்கிறதா? எதையும் உருப்படியாக செய்யாத இந்த அரசு நமக்கு வேண்டாம். ஆண்ட கட்சிகளும் வேண்டாங்க ஐயா, ஆளுகின்ற கட்சிகளும் வேண்டாம். நமக்கு பாரதிய ஜனதா கட்சி, நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய புரட்சியை தமிழகத்திலே உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கும். அம்மா, நான் தாமதமா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு வண்டியில வந்துகிட்டு இருந்தேன். பக்கத்துல இங்க அம்மா ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில், அதை தாண்டி வரும் பொழுது ஊர் மக்கள்லாம் வண்டியை நிறுத்திட்டான். வண்டியை நிறுத்தி, அண்ணா நீங்க கோயிலுக்குள்ள வரணும், ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு தான் நீங்க யாத்திரைக்கு போகணும். நான் சொன்னேன், இல்ல நேரில் வெயில் நிக்கிறாங்க, 3 மணி நேரமா வெயில் நிக்கிறாங்க, நான் போகணும். இல்லைங்கன்னா இந்த கோயில் முக்கியமான பிரச்சனை, நீங்க வந்து பாருங்க. 2 மாவட்டம், கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை 2 மாவட்டத்துல 53 கிராமங்களுடைய குலதெய்வ கோயிலுங்க, நான் வாங்கணும். வண்டியை நிறுத்திவிட்டு தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்தேன். ஐயா, 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோவில், 1000 ஆண்டுகளாக, 1000 வருஷமா அதே இடத்துல இருக்கு. குலசாமி அங்கேயே இருக்கிறாங்க. நம்முடைய மூதாதையர்கள், தாத்தாவுடைய அப்பா, பாட்டன் எல்லாரும் இந்த கோயிலுக்கு போய்தான் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சு நமக்கு பேரு வச்சான். நம்முடைய நல்லதோ கெட்டதோ நம்ம கோயில் முன்னாடி போய் தாங்க ஐயா முறையட்டும். இன்னைக்கு அந்த கோவிலை இடிப்பதற்கு ஒரு குரூப் கிளம்பி இருக்குதுங்க அம்மா. இன்னைக்கு அந்த கோவிலை இடிப்பதற்கு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. ஐயா, 1000 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கோவில் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இந்த கோவில் வந்து நீர்நிலையில் இருக்குது, அதனால் இடிக்க போகின்றோம் என்று நோட்டீஸ் கொடுக்கிறாங்க. ஐயா, பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க? அண்ணே, அவர் பேரு ஏவா வேலு இல்ல, அவர் பேரு ஏடிஎம் வேலு. ஏவா வேலு பேரெல்லாம் மாத்தியாச்சு.
அவர் ஏடிஎம் வேல், எனி டைம் மணி. திமுக முதலமைச்சருக்கு திமுக கட்சிக்கு எவ்வளவு பணம் வேணுமா ஏவா வேலன்ட்ட போய் கேளுங்க, கோடி கோடியா கொடுப்பார். அவர் எனி டைம் மணி. ஏடிஎம் வேல். ஏடிஎம் வேல் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா? அதே ரோட்ல 1000 முறை போயிருப்பாரா? சின்ன குழந்தையில இருந்து அந்த ரோட்ல போயிருப்பாருங்களா? இன்னைக்கு அந்த கோயிலுடைய மகிமை தெரியல. 1000 ஆண்டுகளாக பழமையான கோயில் உங்க ஊர் பக்கத்துல இருக்கு. அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலிருந்து அவங்களே நோட்டீஸ் கொடுக்கறாங்க, கோயிலடி. இந்த ஆள் நம்ம விட்டு வைக்கலாமா? மந்திரியாக விட்டு வைக்கலாமா? நீங்க சொல்லுங்க. நம்முடைய குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் அவர்களை விட்டு வைக்கலாங்களா? ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கம்மா. 2024 அகற்றி ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நமக்கான ஆட்சி மோடி ஐயாவுடைய ஆட்சி, வளர்ச்சிக்கான ஆட்சி, இளைஞர்களுடைய நலனுக்கான ஆட்சி. அடுத்த கட்டம் இந்தியாவில ஒரு உலகத்தினுடைய வல்லரசு நாட்டிலே நாம் குடியிருக்க வேண்டும் என்றால் இதை போன்ற மனிதர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆமா, செந்தில் பாலாஜி பத்தி தெரியுமா? யாருங்க செந்தில் பாலாஜி? தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. 10 ரூபா பாலாஜி, கோட்டர் பாலாஜி, வேற வேற சாராய அமைச்சர், பல பேர் இருக்கு. நேற்று சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றாங்க, செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு, புலால் சிறையில் இருக்காரு, பெயில் கொடுங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறார். உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகின்றார், இந்த மனுஷன் தப்பு பண்ணி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டு கைதாகி 230 நாட்களாக, அம்மா ஒரு நாள் 2 நாள் இல்ல, 230 நாட்கள்னா எத்தனைங்க? 8 மாசம், 8 மாதமாக சிறையில் இருக்கிறாரு. அரசு வேலையில செய்யறவங்க யாராக இருந்தாலும் கூட, கடைநிலை ஊழியராக இருந்தாலும் கூட 48 மணி நேரம் சிறையில் இருந்தா அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம். அரசு வேலையிலே யார் 48 மணி நேரத்திற்கு மேல சிறையில் இருந்தா அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம். செந்தில் பாலாஜி 230 நாட்களாக சிறையில் இருக்கார். இன்னும் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்காம இலாக்கா இல்லாத அமைச்சர்னு ஸ்டாலின் ஐயா வச்சிருக்கார். அப்ப என்னங்கம்மா அர்த்தம்? 230 நாளா சிறையில் ஒருத்தர் இருக்கார், அமைச்சர் பதவியை பறிக்கல, இலாக்கா இல்லாத அமைச்சர்னு பேரு. அமைச்சர் பதவியை பறிக்கலினா என்ன? மாசம் மாசம் உங்களுடைய வரி பணத்துல 1,05,000 ரூபாய் சம்பளம் போகும். 8 மாசத்துக்கு 8,40,000 ரூபாய் வேலையே செய்யாம புலால் சிறையில கம்பி எண்ணக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உங்களுடைய வரி பணத்துல சம்பளம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கேட்குது, நியாயமான? அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க 48 மணி நேரத்துக்கு மேல சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை எடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கும் பொழுது 230 நாட்களாக புலால் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய எதுக்கு அமைச்சரா வச்சிருக்கிறீங்க? நியாயமான கேள்விதாங்கம்மா. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம். இது ஊழல் அரசு, ஊழல் செய்வர்களுக்கான அரசு, ஊழல் செய்யறவங்களை காப்பாற்றுறக்கான அரசு. இது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கான அரசு இல்லை. உங்க மாவட்டத்துல, இதே மாவட்டத்துல செய்யாறுல 4ஆம் தேதி பாத யாத்திரை போறங்க ஐயா. 250 நாட்களாக விவசாய பெருமக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். 250 நாளா எதுக்குங்க? அவனை பக்கத்து வீட்டு சொத்தை போய் அபகரிச்சானா விவசாய பெருமகன்? பக்கத்து வீட்டு காட்டுல போய் வேலி போட்டானா? ஊருக்காரனுடைய சொத்தை மிரட்டி கொடுக்குறாங்களா? அவங்களுடைய விவசாய நிலத்தை, அவங்களுடைய பட்டா நிலத்தை, 3 போகம் விளையக்கூடிய விவசாய நிலத்தை நான் சிப்காட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று 250 நாட்களாக போராட்டம் இருக்கா. என்ன பண்ணுங்கம்மா? நம்ம என்ன பண்ண? திருவண்ணாமலையில ஏவா வேலை, ஏடிஎம் வேலை என்னம்மா பண்ணாரு? குண்டா சட்டத்தில் கைது செய்தார். குண்டா சட்டத்தில் நீங்க பாத்துருக்கீங்களா அந்த அநியாயத்தை? குண்டா சட்டம் யாரு மேலங்கம்மா போடுவாங்க? பெண்களின் மீது கை வைக்கிறவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க, கொலை பண்றவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க, மணல் திருறவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க. விவசாயம் பண்ற விவசாயி மேல குண்டா சட்டம் போட்டு பார்த்திருக்கிறீங்களா? இந்த ஊர் ஒன்னே ஏவா வேலுட்ட கேட்கிறாங்க, அண்ணே
விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க, தவறு இல்லையா? உடனே ஏவாவேலு சொல்றாரு, எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க. நான் கேட்கிறேன், அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன். சொந்த மாவட்டத்தில் 15 விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னால் ஏவாவேலு அவர்கள், ஏடிஎம் வேலு அவர்கள் அமைச்சராக இந்த பொறுப்புக்கு லாயக்கா? நீங்க சொல்லுங்கம்மா. இல்லை இல்லை, மாவட்ட கலெக்டர் தான் குண்டாசு கையெழுத்து போட்டார். இன்னைக்கு மாவட்ட தலைவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? உங்க பழைய மாவட்ட தலைவர் வேளாண் துறை இயக்குனர். இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? அதாவது பேய் வேண்டாம் பேய் வேண்டாம்னா பூதம் வந்துச்சான். எந்த விவசாயியின் மீது கையெழுத்து போட்டு குண்டா சட்டம் போட்டதற்கு அனுமதி கொடுத்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய இடமாடலுக்கு பிறகு வேளாண் துறை இயக்குனராக இருக்கின்றார். இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? அம்மா, நீங்க யாரும் வெயில்ல வந்து நிக்கிறீங்க, நான் கூட பாருங்க நல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நிக்கிறீங்க. நாம ஊழல்வாதிகளை விடக்கூடாதுங்க அம்மா, ஊழல்வாதிகளை விடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள், நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஊழல்வாதிகளை எந்த காரணத்திற்கும் விடக்கூடாது, விடக்கூடாதுங்க. இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா நாம ஏழையாவே இருப்போம். ஏழையாவே பிறந்தோம், ஏழையாவே இறந்தோம், ஏழையாவே வாழ்ந்தோம். வேணுங்களா? மோடி என்கின்ற மனிதன் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏழை மக்கள் இங்க இருக்கக்கூடாதுங்கம்மா, ஏழை மக்கள் இங்க இருக்கக்கூடாது. மோடி அவர்களுடைய காலத்தில் நம்முடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும் இருக்கிற சகோதர சகோதரனால் 2024 அன்பான வேண்டுகோள், எதையும் பார்க்காதீங்க. மாற்று கட்சி நண்பர்கள் கரவேட்டி கட்டிக்கிட்டு ஆளுங்கட்சி நண்பர்கள் யாத்திரையில கூட வந்தாங்க. நான் கேட்டேன், என்னன்னு நீங்க வந்திருக்கீங்க? போனேன், நீ 2024 மோடி தானே, அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் என்று தமிழகத்தினுடைய எல்லா ஆளுங்கட்சி சொந்தங்கள், எதிர்கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க 2024 அது மோடி தான். மோடி என்கின்ற ஒற்றை மனிதருக்கு வாக்களித்து 400 எம்பிக்களை தாண்டி 3வது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். தமிழகத்திலிருந்து 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நீங்க எடுத்திருக்கிறீங்க. அதற்காக முதல் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து, வெயில் அதிகமா இருக்கிறீங்க, நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது, ரொம்ப தவறு. 3 மணி நேரம் தாமதமாக யாத்திரை ஆரம்பித்தும் இவ்வளவு எழுச்சியாக நீங்கள் பங்கேற்றும் உங்களுக்கு எல்லாம் முதல்ல ஒரு பெரிய நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகளை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். குடும்ப அரசியல் பண்றவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். ஜாதி அரசியல் பண்றவனை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். அடாவடித்தனமான அரசியல் பண்றவனை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். இந்த 4ஐயும் ஒரு ஓட்டிலே உங்களால் செய்ய முடியும். 4 ஓட்டு போட வேண்டாங்கம்மா, ஒரு ஓட்டு போதும். இந்த வடிவேல் என்ன சொல்லுவார்ல, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்துன்னு. இந்த 4 பேர்த்துக்கு 4 ஓட்டு வேண்டாங்க. 4 பேர்த்த சீட்டை கிழிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு, அது மோடி ஓட்டு, அது தாமரைக்கான ஓட்டு, அது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பெரியவர்கள், தாய்மார்கள், நீங்கள் அனைவருமே கஷ்டப்படுறீங்கம்மா, கஷ்டப்படுறீங்க. உங்க வாழ்க்கை எளிதில்லை. ஏரி வேலைக்கு போறீங்க, ஏரி வேலைக்கு போய் வார வாரம் சம்பளம் வருது, வெயில்ல வேலை பார்க்கறீங்க. உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எதுவும் தெரியாம அமைச்சரா நாம இல்ல, வேலை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால் நான் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள், உங்களுடைய உழைப்பை அறிந்த, உண்மையை தெரிந்த, ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான நம்முடைய யாத்திரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்தாக வேண்டும். திருவண்ணாமலையிலே நேற்றிலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். மிகச் சிறப்பா எனக்கு இந்த மாவட்டத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கையை அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கின்றார்கள், நேர்மையின் பக்கம் இருக்கின்றார்கள், மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள். ஆனா வாக்குப்பட்டியை மட்டும் என்னங்க, திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது, மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் என்ற பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து
நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தர்மன் அவர்கள், அண்ணன் வெங்கடேசன் அவர்கள், அண்ணன் ஜீவானந்தம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநில துணைத் தலைவர் யாத்திரையுடைய பொறுப்பாளர் அண்ணன் நரேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்கள், சேகர் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், விஜயராஜ் அவர்கள், ரேணுகா நடராஜன் அவர்கள், பாக்கியராஜ் அவர்கள், தயாநிதி அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், லதா அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், சோலை சிவகுமார் அவர்கள், சத்யராஜ் அவர்கள், கோவிந்தவாசன் அவர்கள், முனியப்பன் அவர்கள் எல்லோரும் மிக கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. செங்கம் பகுதியில இந்த யாத்திரையை நானும் மறக்கப் போவதில்லை, நீங்களும் மறக்கப் போவதில்லை. எப்படி இன்னொரு ஊர்ல தாத்தா பாட்டில விவசாயம் பண்ணிட்டு அப்பப்ப மத்தியானம் வீட்டுக்கு வருவாங்களோ, அது போல விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்லாம் ரோட்டுக்கு வந்துட்டீங்க. எல்லாரும் இந்த யாத்திரை இணைஞ்சு வந்தேன். மிச்சவங்க எல்லாம் அவங்க வேலையெல்லாம் விட்டு விட்டு இந்த யாத்திரையில நானும் பங்கெடுப்பேன் என்கின்ற அன்போடு வந்திருக்கின்றேன். இதுவரை நடந்த 171 தொகுதியில செங்கம் தொகுதியை நான் மறக்கப் போவதில்லைங்க. அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக உள்ள அன்போடு, ஒரு பூரிப்போடு, ஒரு புன்னகையோடு, ஒரு பரவசத்தோடு, வெயில பொருட்படுத்தாம, முகத்தை சுளிக்காம ஒரு புன்னகையோடு இந்த யாத்திரையில் பங்கேற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. தமிழகத்திலே மாற்றம் நடந்தே தீரும். ஒரு புது அரசியலை நம்முடைய காலத்திலே பார்க்க போகின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து அவருடைய அன்பை பெற்று கரத்தை வலுப்படுத்தி ஒரு அற்புதமான அரசியலை திருவண்ணாமலைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத புகழ்.